ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 to 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் இந்த பெப்பர் சிக்கனை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் எல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பிரியாணி கூட இந்த பெப்பர் சிக்கனை சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.